ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக 20% சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எஸ், இந்தியன் 2 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதோட கதை என்னென்னா, ஒரு செட் ஆஃப் யூடியூப் கிரியேட்டர்ஸ் நம்மள மாதிரி சித்தார்த், ஜெகன், பிரியா பவானி சங்கர் அண்ட் ரிஷி, அவங்க எல்லாருமே அவங்களோட கோபங்களை, அவங்களோட கேள்விகளை யூடியூப் மூலியமாக வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் இனிமேல் நம்ம கொஸ்டினே கேட்க முடியாதா, ஒரு காமன் மேனால் கொஸ்டினே கேட்க முடியாதா அப்படின்னு இருக்கிற அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த சீன் வரும். இது முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இந்தியன், அவர் வந்தால் நல்லா கொஸ்டின் கேட்பார், எதுவும் மிஸ்ஸை கூப்பிட்ற மாதிரி, அவர் தான் அந்த ஹண்டிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியனை வரவேற்கிறாங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம இந்தியன் தாத்தா தான். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்து என்ன பண்ணார், நாட்டை திருத்தினாரா, நாட்டை திருத்தலையா, இல்லை என்ன ஆச்சுங்கிறது தான் கதை. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் விட்டுரும். இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு கமலை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உண்மையாகவே கமல்ஹாசனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவை விட்டுரும். இந்த படத்தில் வந்து கமலுக்கு வந்து ஒரு மாசான சீன் கூட இல்லை. மாஸ் பிஜிஎம் கொடுக்குற அனிருத்தாலேயே ஒரு மாஸ் பிஜிஎம் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் அங்கே சீன்ஸ் இருந்தது. இன்ட்ரோவாக இருக்கட்டும், இன்டர்வலாக இருக்கட்டும், ஒரு 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 வர்மா ஃபைட்டு ஒரு குடோனில் வரும் அங்கே, அதாவது அந்த சீன் நல்லா இருக்கும். ஆனால் அந்த பிஜிஎம்க்கு அந்த சீன் நல்லா இல்லை, அந்த மாதிரி தான் அது இருந்தது. ஸோ பிரியாணி நல்லா இருக்குங்க, ஆனால் இந்த ஹோட்டலில் அந்த பிரியாணி நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ கமல் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் சல்யூட். இந்த ரோலை உங்கள்கிட்ட என்ன சொல்லி நடிக்க வச்சாங்கன்னு தெரில, நீங்கள் உங்கள் ரோலை பெஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு ரோலை தவிர வேறு எதுவுமே இல்லை, உங்களை ஆக்சுவலாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியனில் இருக்கிற ஒரு 1% உயிர் கூட இந்த இந்தியன் 2ல் இல்லை. இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்குது. இது என்னை வந்து அப்படி தாக்குச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு ஓகேப்பா 190 பெருசாக ஒரு செட்டை பார்த்துட்டோம்ப்பான்னு சொல்லி ஒரு திருப்தியில் வெளியே வரமே ஒழிய, இந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன வாட் தேர் இன்ஜெக்டிங் மீங்கிறது எனக்கு உண்மையாக தெரியல. ஸோ சித்தார்த்த, ஜெகன், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் பற்றியெல்லாம் பெருசாக சொல்லணும்ல, அவங்களுக்குலாம் பெரிய ரோல் இல்லை. ரொம்ப சித்தார்த்தோட எமோஷனல் கனெக்ட் உண்மையாகவே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. பட் அதை தாண்டி இவங்களுக்குலாம் பெரிய ரோல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நத்திங். ஜஸ்ட் ஒரு சாங்குக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுறாங்க. அந்த சாங்கை வந்து அங்கங்கே கட்டிங் பிஜிஎம்மாக போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அது ஒரு ஃபுல் சாங்கை போட்டு ஆளாளுக்கு ஒரு கெட்டப் கொடுத்து நடிக்க வச்சது ரொம்ப கொடூரமாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கமல் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரோ, ரொம்ப அப்படியே தான் இருக்கார். ஸோ ஐ ஆம் பேக்குன்னு ஃபோன்லலாம் அவர் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் டெக்னாலஜி நிறைய படிச்சிருக்காரு, இங்கிலீஷில் டைப் பண்ணுறாரு. இங்கிலீஷ் ஓகே, ஆப்வியஸ்லி அவர் அந்த காலத்துலேயே அது தெரியும். டெக்னாலஜி, ஐஃபோனு காந்தி முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் ஐம் கம்மிங் லைவ்னு போட்ட உடனே அப்படியே எலிவேட் பண்ணுறாங்களா கதரல்ஸ் பாட்டு போடுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் அவர் அந்த பிறமொழிகள் தான் பேசுகிறாரு. ஸோ அந்த பாரா எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. பாரா எடிட்டிங்னா இப்போ இந்த நிறைய விஜயகாந்த் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு தமிழில் போடுவோம். இந்த தமிழ் நியூஸில் கூட போடுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க வாய்ஸ் ஓவர்லேயே, அதுக்கு மேலேயே ஒரு 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 தமிழ். கடைசியாக எனக்கு தெரிஞ்சு விவேகம் இன்ட்ரோவில் கூட அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், நாட் ஷுவர். ஸோ அந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆச்சு. எரிச்சலும் இரிட்டேஷனும் சேர்ந்து இரிட்டேஷன் வந்துருச்சு. அண்ட் வேறு இந்த படம் ரொம்ப லென்த்தான படம். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அண்ட் இந்த படத்தில் மேக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான மேக்கப்புக்காகவே நீங்கள் டென்ஷன் ஆவீங்க இந்த படத்துக்கு போனால். அதாவது இந்த 5 வருஷத்தில் 1996 இந்தியன் அவ்வளோ ப்ராப்பராக எடுத்தவங்க இந்த 6-7 வருஷத்தில் கொஞ்சம் அந்த மேக்கப் டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட. ஏன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போவே காஜல் அகர்வாலும் கமலும் நின்றுருப்பாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த படம் மேக்கப்புக்கு ஊற்றிடும் அப்படின்னு. அதை தாண்டி கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. பிஜிஎம் வைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இதில் ஸ்கோப் இல்லை. 1-2 பழைய இந்தியன் பிஜிஎம்ஸ் இதில் அங்கங்கே ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க இன்டர்வலுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்வல்லே படம் முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் வர்ற சீன்ஸ் எல்லாமே 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதை அரை மணி நேரத்துக்கு எடுக்க வைக்கிறது. உங்க வீட்டுக்குள்ளேயே குற்றவாளி இருப்பான், ஐ மீன் நம்மளும் குற்றவாளியா, நீங்க நீங்க தான் உங்க வீட்டில் இருக்கவங்களே தட்டி கேட்டு கொஸ்டின் பண்ணணும், நீ ஏன் லஞ்சம் வாங்குற, நீ ஏன் தப்பு பண்றேன்னு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்ல 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு அந்த இந்தியன் 3யும் இதிலே பண்ணியிருந்தா மேபி நல்ல பயங்கரமா இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்தியன் 3யோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த போஸ்ட் கிரெடிட்லேயே. ட்ரெய்லர் கிடையாது, ஒரு சார்ட் ஆஃப் கிளிம்ஸ். அது நல்லா இருந்தது. அதில் வந்த கமல் கூட ரொம்ப பெட்டராக இருந்தாங்க. டிஏஜிங் கமல் ஹாசன் அண்ட் காஜல் அகர்வால், இவங்களுக்கு பிறந்த பையன் தான் சேனாபதி. பட் அந்த ட்ரெய்லர் ரொம்ப அஃபென்சிவாக இருந்தது. ஏன்னா அஃபென்சிவ் இந்த சென்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. 1806 எப்படி நமக்கு சுதந்திரம் கிடச்சிது, ஒருத்தனை இந்த பீரங்கியை பின்னாடி வச்சுட்டு கெட்டி விட்டுருப்பானுங்க. அந்த பீரங்கி ஷூட் பண்ணுச்சுன்னா அப்படியே கிழிச்சுட்டு போயிடும் அந்த குண்டு, அந்த மாதிரி. அண்ட் ஒரு பிறந்த குழந்தைய அப்படியே நெருப்பில் ஒருத்தன் ஒரு 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 ஆஃபீஸர் போடுவான், ரேப்பிங், ஷூட்டிங் இன் தி ஹெட், அந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் அந்த இந்தியன் 2 இருந்தது. மேபி அதை இந்த செகண்ட் இன்டர்வெல்லே ஆக்சுவலாக படம் முடிஞ்சிச்சு, உடனே இந்த இதையும் போட்டிருந்தீங்கன்னா மேபி உண்மையாகவே பயங்கரமாக ஒர்க் அவுட் இருந்திருக்கும். ஆனால் கம்பேக் இந்தியனுங்கிறது கோபேக் இந்தியனுங்கிற நிலைமை வர தள்ளப்பட்டு, இதில் என்னென்னா இந்த வர்மக்கலை தான் ஒத்துக்கிறோம், வர்மக்கலையை வச்சு அடிக்கலாம் அப்படி இப்படின்னா, சும்மா அப்படி பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வரோம் உடனே. எங்க அது 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 நீங்கள் காட்டுற விதம் இருக்கல, உண்மையாக தெரியும். கண்ணை மூடிட்டு ஒருத்தன் ஒரு இதில் ஜித்துன்னா அவன் கண்ணை முன்னோன்னே என்ன பண்ண என்னன்னு தெரியும். ஆனால் அதை பார்க்குறவங்க சிரிக்கக்கூடாதுல்ல. எனக்கெல்லாம் பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு. அந்த ஒரு ஒரு ஃபைட் ஒரு குடவுனில் வரும். அது என்னென்னா அவர் இவ்வளோ நேரம் இப்படி தொங்கிட்டே இருப்பார், அவரோட உடம்பை கண்ட்ரோல் பண்ணோடனே 6 பேக்கெல்லாம் வெளியே வந்துடும். அதாவது ஒரு காட்டுறாராம், நான் வருமத்தை யூஸ் பண்ணி உடம்பு குண்டாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறேன். ஏன்னா எதிரில் இருக்கவங்களாம் 6 பேக் வச்சுட்டு இவரை போய் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் தாத்தா மாதிரி இப்படி தோணுன்னா அப்படி இழுத்தோடனே இப்படி வந்துடுவார். ஸோ அதை பார்க்கும்போது 23ஆம் புலிகேசி சீன் தான். இந்த தலை இந்த உடலுடன் ஒட்ட போகிறது மாதிரி தான் இருந்தது. கமல் தலை மட்டும் சின்னதாக இருந்தது, மற்ற ஒட்டம்பெல்லாம் அப்படியே பல்காக இருந்தது. அண்ட் எஸ் ஜே சூர்யாவுக்கு பெரிய ரோல்லாம் இல்லை, மேபி செகண்ட் ஹாஃபில் இருக்கலாம். சும்மா ரொம்ப சின்னதாக அவர் ஒரு வரமம் போடுறாரு. ஆப்வியஸ்லி இந்த படத்தில் ஒரே ஒரு காமெடி என்னென்னா, ஒரு 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 புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போ கேட்பாங்க விவேக் கிட்ட, இது புல்லட் ப்ரூஃபா இல்லை இது வர்மம் ப்ரூஃப் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு எல்லாரையும் வர்மமால் தாக்கி கில் பண்ணிக்கிட்டே இருக்கார், பப்ஜியில் கில் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த படத்தோடைய ரிவ்யூவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் என்ன ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஃபயர் விட்டாங்க. சரி மேக்கப் தானப்பா, படத்தில் பயங்கரம் பண்ணிடுவாங்கன்னு. பட் உண்மையாகவே இந்த படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. ஒரு பொறுமை வேணும். நீங்கள் எதுவுமே இல்லை, இது என்னது இது இந்தியன் 2 அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லாயிருக்கும். எப்பா இந்தியன் அளவு இப்போ இந்தியன் 2னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னடி இது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ், இந்த ரிவ்யூ நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பக்கத்தில் வரேன். ஸோ என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். நீங்கள் அது அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேனா கொஞ்சம் உடனே அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ தாத்தா உண்மையாக வந்தார், கதற விட்டு போயிட்டார். இதை வச்சுட்டு பெரிய மனுஷா இந்தியன்னாலும் உன்னை சும்மா விட்றேயா பாய். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள்.